இத்தகைய காலம் என்றும் வராது. இருப்பினும் வந்தும் நன்மையும் தீமையும் கலந்தே செய்யும். தன்னுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 4க்கு 6ல் இருப்பது தாய்க்கு உடல்நிலை பாதிப்பு. தாயின் சொல் கேளாது தன் மனம் போன போக்கில் திரிவதால் அவப்பெயர். தன்னுடைய மனைவி இடத்தில் சஞ்சலம், சண்டை. தன் மனைவி வழி சகோதரர்களால் சிறு சிறு குழப்பங்கள் வந்து போகும். இவ்விடத்தில் 4க்குரியவர் சந்திரன் தன் சுயராசியில் விளங்குவதால் தன் முதல் பிள்ளைக்கு உயர் படிப்பிற்காக எத்தனித்து செயல்படுவோர் பலன் பெறுவர். அது மட்டுமல்ல, பூர்வீக சொத்தால் லாபம் உண்டு. தன்னுடைய பாதம், அதாவது முழங்காலுக்கு கீழ் பிரச்சனை வரும். இடுப்பில் சிறு சிறு எலும்பு பாதிப்புகள் உண்டு. பல் சொத்தையாகும். ஆகையால் தன்னை வைத்தியரிடம் காட்டி தன் நிலையை சரிபார்த்து கொள்ளவும். அதாவது தன் ராசிநாதன் 9ல் விளங்குவது குலதெய்வ வழிபாடுக்கு உன்னதமான நாள். அமாவாசைக்கு திதியில், அதாவது நேற்றைய தினம் அமாவாசை, அன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, ஆண் தெய்வமாக இருப்பின் குலதெய்வ வழிபாடு செய்திருப்பின் நன்மையே விளங்கும். இன்றும் நல்ல காலமே. ஆகையால் தன்னுடைய முருகன் வழிபாடை மேற்கொண்டு பிள்ளைகளுக்கு யோகமாக செய்ய அறிவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன்.